ஓகே சார். சரி, தேங்க்யூ. ஓபிஎஸ் இப்ப பிரச்சனை இருக்கு. இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார். இந்த நடிகர் விஜயின் அந்த தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறாங்க. இது இந்த 2 ஆண்டுகள் கால அவகாசம் இருக்கிறது. இந்த தமிழக அரசியலில் இந்த நடிகர்கள் அரசியலில் போவது தொடர்கதையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயால் ஒரு எம்ஜிஆர், விஜயகாந்த் போல ஒரு கமலா ஓரளவு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு பத்திரிகையாளரா? இல்ல, அதாவது திராவிடம், தமிழ் தேசியம், இந்துத்துவா போன்ற அந்த இசங்கள் இருக்கிற அந்த தமிழ்நாட்டில் வந்து எதுவுமே இல்லாத ஒரு நிலையில வந்து ஒரு கட்சியை வந்து விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. பட் அவர் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட முடியாதுன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் எதுக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. 26க்கு அப்புறம் அவருக்கு உள்ள அட்வான்டேஜ் என்ன, 24 தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருக்கின்றன என்ற ஒரு ஐடியா அவருக்கு கிடைக்கும். அதன் மூலமாக அவர் வந்து தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை வகுத்துக் கொள்வது சுலபமாக இருக்கும். ஆனால் அதே சமயம் 26 நோக்கி போகும்போது அவர் திமுகவை மட்டுமே எதிர்த்து போராட வேண்டியிருக்கும். பாஜகவை இப்போது இருக்கிற பிளவுவாத சக்தி என்று பாஜகவை வர்ணித்திருக்கும் விஜய் அவர்கள் இதே நிலைப்பாடோடு மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பாஜகவை விமர்சிப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து இடியும் இன்கம் டாக்ஸையும் சிபிஐயும் எப்படி பயன்படுத்துறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அதை எதிர்த்து விஜய் தாக்கு பிடிக்க முடியுமா? ஏற்கனவே அவர் வந்து வருமான வரி ஸ்கேனர்ல அவர் இருக்காரு. அவர் ஆக்சுவலா ஸோ அவர் எந்த அளவுக்கு மத்திய அரசை வந்து எதிர்த்து போராட முடியும் அல்லது அவங்களுடைய பாலிசியை விமர்சிக்க முடியும்? மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் அவருடைய நிலைப்பாடு மாறுமா, சாஃப்ட் ஆகுமா அப்படின்ற போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் அடிப்படையான விஷயம் என்றால் அவருக்கு என்று ஒரு ரசிகர்கள் இருக்கிறால் அந்த ஓட் பேங்க் அவருக்கு இருக்கும். ஆனால் அந்த ஓட் பேங்கை வைத்துக்கொண்டு அவர் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்து நீங்கள் அரசியல் செய்யக்கூடிய சூழலில் பாஜகவை மட்டும் சாஃப்டாக விமர்சித்து விட்டு திமுகவை ரொம்ப ஹார்டாக நீங்கள் விமர்சிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் பாஜகவுடைய பி டீமாக மாறிவிடுவீர்கள். ஸோ அவர் எந்த மாதிரியான தன்னோட செயல்பாடுகளை வகுத்துக் கொண்டு எப்படிப்பட்ட விமர்சனங்களை பாஜகவை நோக்கியும் திமுகவை நோக்கியும் வைக்கிறார் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இதுக்கு சீமான் போன்றவர்கள் கட்சியில் இருந்து கூட விஜய் தரப்புக்கான ஆதரவுகள் வரக்கூடும் என்பது என்னுடைய கருத்து. அதே மாதிரி அதிமுக 24 தேர்தலில் கொஞ்சம் மோசமாக தோல்வியடைந்தால் அங்கிருந்தும் சில பேர் வந்து விஜய் கட்சிக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 24 தேர்தலில் அவர் என்ன மாதிரி முடிவெடுப்பாரு, அவருடைய வாய்ஸ் யாருக்காவது உண்டானா அது கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இருந்தாலுமே இதை பற்றி ஒரு பேச்சுக்கள் வந்து தேர்தல் இருக்கும்போது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஸோ அவருடைய தன் செயல்பாடுகளை எப்படி வகுத்துக் கொண்டு உண்மையிலேயே சீரியஸாக கட்சியை துவங்குறாரா, மக்களை சந்திப்பாரா, பொதுக்கூட்டங்கள் நடத்துவாரா, பிரச்சனைகளுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துவாரா, பல விஷயங்கள் இருக்கு. சினிமா ஃபீல்டில் வந்து நல்ல சினிமா ஃபீல்டில் உச்சியில் இருக்கும்போது விட்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். ஸோ அதை முழுவதும் விட்டு விடுவாரா என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். அதனால வந்து அவர் தன்னுடைய செயல்பாடுகளை வகுத்துக் கொள்வது எப்படிப்பட்ட விமர்சனங்களை மற்ற கட்சிகள் மீது வைக்கிறார் என்பதை பொறுத்து தான் அவரை பற்றிய விமர்சனங்கள் நம்மளுடைய விமர்சனங்களை நாம் வைக்க முடியும். ஆக்சுவலா நன்றி சார். விஜய் மக்கள் தொடர்பாகவும் ஓபிஎஸ் சசிகலா தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை அதன் அரசியல் போக்கு தொடர்பாகவும் தெரிவித்து மிக்க நன்றி சார்.